ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி சிக்கனமா நம்ம வாழலாம்? எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய செலவுகள குறைச்சுக்கிட்டோம்னா, நம்ம கையில காசு நெறைய நிக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பெண்கள் நெனைச்சோம்னா, நம்ம வீட்டு செலவுல இருந்து கூட நெறைய நம்ம குறைக்கலாம். நம்மளுடைய வீட்ல பட்ஜெட் போதும்போது கூட எதெல்லாம் தேவையான செலவுகள், எதெல்லாம் தேவையில்லாத செலவுகள்னு நம்ம தனியா எழுதிட்டு, வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் இவ்வளவு தான் பட்ஜெட் போட்டிருக்கோம். இதுக்கு மேல நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சா தான், நம்மனால சேமிக்க முடியும். "காசு இல்லையே, சேமிப்பே இல்லையே" அப்படின்னு சொல்ற ஒரு நெலைம வராது. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சில டிப்ஸ் குடுக்க போறேன். இதுல ஏதாவது டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கே புரிய வரும். ஒரு 1 மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ உங்கனால எவ்வளவு காசு சேமிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் நான் நெறைய இந்த சேனல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு வீடியோவும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, வருமானம் குறைவா இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலீஸ், பெண்களுக்கு இவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். எப்பயும் போல ஒரு கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். Just because you like something doesn't mean you must own it. நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் பிடிக்கலாம். ஆனா, எல்லா விஷயத்தையுமே நம்ம சொந்தமாக்கிக்கிடணும் அப்படின்னு நம்ம நெனைக்கக்கூடாது. அப்படி நம்ம நெனைச்சோம்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்போம். இது காசு மட்டும் இல்ல, மற்ற எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்றதுனால, அத நம்மளுடைய சக்திக்கு மீறி அத அபகரிக்கணும், இல்லன்னா அத நம்ம வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக, நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு அழிவின் விளிம்புல கொண்டு போய் நம்மள விட்டுரும். அதே மாரி தான் காசு விஷயத்துலயும் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளுக்கு தெரியும். அ இவ்வளவு நம்மனால வாங்க முடியும். நம்ம இதுக்கு மேல நம்ம வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கடன்ல போய் மாட்டிப்போம் அப்படின்னு. இப்ப நம்மள நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் பிடிக்கலாம். இப்ப எனக்கு ரூ. 2,00,00,000 ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படலாம். இல்லன்னா எனக்கு ஒரு 1,00,00,000 எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம். எனக்கு ஒரு ரூ. 1,00,000 ஒரு பட்டு புடவ வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஸோ எது வேணும்னா நம்ம ஆசைப்படலாம். ஆனா எல்லாத்தையுமே நம்ம வாங்கி நம்மளுக்காக வச்சுக்கிறணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம எவ்வளவு வருஷங்கள் உழைக்கணும். நம்ம கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க நம்ம உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கடன் கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எது நம்மளுக்கு தேவை? எது நம்மளுக்கு தேவையில்லன்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் புடிக்குது அப்படின்னா, அத நம்ம கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். அத நம்ம சொந்தமா ஆக்கிக்கிறணும்னு நம்ம நெனைக்கக்கூடாது. அப்படி நம்ம நெனைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம ஒரு அதே நெலைமையில தான் இருக்க போறோம். முன்னேறவே போறது கிடையாது. ஸோ, எப்பயுமே அளவுக்கு மீறி எந்த ஆசையும் வச்சுக்காதீங்க. கொஞ்சமா ஆசைப்படுங்க. ஆனா, அதுக்காக எல்லாத்து மேலயும் ஆசைப்பட்டத எல்லாத்தையுமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நெனைக்கவும் கூடாது. ஸோ, எந்த மாதிரியெல்லாம் சிக்கனமா நம்ம வாழலான்றதுல ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் மேக் அ லிஸ்ட். நம்மள்ல எத்தன பேர் கடைக்கு போகும்போது ஒரு லிஸ்ட்ட எடுத்துட்டு போறோம். சும்மா ஒரு கடைக்கு போறோன்னே வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு எங்க வீட்ல கோதுமை மாவு காலி ஆயிடுச்சு. நான் போய் கோதுமை மாவு வாங்க போறேன் அப்படின்னு போறோம். ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு மட்டுமா நம்ம வாங்கிட்டு வருவோம்? வேற என்னலாம் பார்க்குறோமோ, கண்ணுக்கு எல்லாம் தெரியிறது எல்லா விஷயத்தையும் அள்ளிட்டு வந்துருவோம். அப்ப என்னது? அது எக்ஸ்ட்ராவான செலவு தான் நம்மளுக்கு. அதேமாரி நெறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன வாங்க போனோம் அப்படிங்கிறதே நம்ம மறந்துட்டு வேறலாம் வாங்கிட்டு வந்துருவோம். கடைசியில வீட்டுக்கு பார்ப்போம், என்னடா இது வாங்க போன விஷயத்தையே நம்ம வாங்காம வந்துட்டோமே! ஸோ, அதனால எப்பயுமே வெளியில போகும்போது அது ஷாப்பிங்கா இருக்கலாம், இல்லன்னா நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறதா இருந்தாலும், எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு விஷயம் வாங்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னா, வீட்ல இருந்தே ஒரு லிஸ்ட்ட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அப்படி இருக்கும்போது, அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருட்கள் மட்டும் நீங்க வாங்குவீங்க. அதுவும் இல்லாம அந்த லிஸ்ட்ல இல்லாத பொருட்கள நீங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். மறக்கவும் மாட்டீங்க என்ன விஷயம் வாங்கணும்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல் அன்யூஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நான் நெறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். வீட டீக்ளட்டர் பண்ணுங்க. தேவையில்லாத பொருட்களெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு.
அப்படி உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பொருள் வச்சிருக்கிறீங்கன்னா, அத வந்து நீங்க செல் பண்ணிறலாம். அப்படி நீங்க விக்கிறதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இப்பலாம் வந்து வந்துருச்சு. உங்க வீட்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா கூட, அத கூட நீங்க வந்து விக்கலாம். ஏதாவது ஒரு அப்ளையன்ஸஸ் உங்க வீட்ல வந்து யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா, அத கூட நீங்க விக்கலாம். அந்த மாதிரி எந்தெல்லாம் விஷயங்கள் வந்து நீங்க வந்து நெறைய வருஷமா, இல்லன்னா நெறைய மாதங்களா நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் வித்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்டையும் வந்து அது சுத்தமா இருக்கும். ஏன்னா நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்ககிட்ட அந்த பொருட்கள் வந்து வீட்ல குவியாம இருக்கும். அந்த பொருளுக்கான விலையும் வந்து உங்ககிட்ட வந்து கிடைக்கும். ஸோ, அதுலயும் வந்து காசு உங்களுக்கு வந்து மிச்சம் பண்ணலாம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சஸஸ ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க வந்து 30 டே சேலஞ்சு இல்லன்னா, நான் வந்து 1 வருஷத்துக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாரி, நீங்க எந்த ஒரு நோ ஸ்பெண்டிங் சேலஞ்ச் வேணா நீங்க எடுத்துக்கலாம். இல்லன்னா வாரத்துக்கு 1 முறை நோ அம் 1 டே ஒரு வீக்ல வந்து 1 நாள் நான் வந்து எந்த ஒரு செலவும் நான் பண்ண போறது கிடையாது. ஒரு டீ கூட நான் குடிக்க மாட்டேன். 10 பைசா கூட நான் செலவு பண்ண மாட்டேன்ற மாரி நீங்க வந்து அந்த சேலஞ்ச நீங்க வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு நாள் நீங்க வந்து செலவு பண்ணாம பண்ணி பாருங்க. எவ்வளவு காசு உங்களுக்கு வந்து மிச்சமாகுதுன்றத நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நோ ஸ்பெண்டிங் சேலஞ்சஸ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரியும். உங்க கண்ணுக்கு தெரியாம நீங்க எவ்வளவு அனாவசிய செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் வாங்கணும். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்ல. ஸோ நான் இத வந்து நான் தள்ளி போட்டுக்கிறேன். இத்தன மாசங்களுக்கு நான் இந்த பொருட்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, காசு உங்க கையில வந்து நெறைய வந்து சேமிக்க முடியும். மறக்காம இந்த டிப்ப எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். நம்மள நெறைய பேர் என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம இருக்கிற நெலைமைய விட்டு மேல வேற ஒரு லெவலுக்கு தவ்வணும்னு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அது நல்ல விஷயம் தான். ஆனா, அதுக்காக கடன வாங்கி தான் நம்ம வந்து பணக்காரங்களா காட்டிக்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா வாழ்க்கை ஃபுல்லா கடன்லயே தான் போய் மாட்டிக்கிட்டு இருப்போம். உங்களுடைய வருமானம் எவ்வளவோ, அதுக்குள்ள தான் நீங்க வந்து வாழ பழகணும். இந்த அடுத்த மாசம் நம்மளுக்கு வந்து சம்பளம் குறைவா வந்தாலும் சரி, வராம இருந்தாலும் சரி, மேனேஜ் பண்ற அளவுக்காவது நம்மகிட்ட வந்து இருக்கணும். அ மாசம் மாசம் வந்து சம்பளம் வந்தா தான் நம்ம வாழ்க்கைய ஓட்டணும், கடன கட்டுறதுக்காக நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும்னு நெனைக்கிற அந்த நெலைம வந்துருச்சு அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலா நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நெறைய கமிட்மெண்ட்ஸ வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த கமிட்மெண்ட்ஸ்க்காகவே நம்ம போய் வேலை செய்ற மாரி தான் ஆகும். நம்மளுடைய வருமானத்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறலாம். ஆனா நம்மளுடைய தேவைகள் எவ்வளோ இருக்கோ, அந்த தேவைகளுக்குள்ள நம்ம வந்து வாழ பழகிக்கிறலாம். அதுதான் வந்து லிவ் பிலோ யுவர் மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்னலாம் நம்மளுடைய வருமானம் இருக்கோ, அந்த வருமானத்துக்குள்ள நம்ம செலவுகளையும் முடிக்கணும், சேமிக்கவும் செய்யணும். அப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இன்னொரு நாளு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, இந்த சேமிப்ப வச்சு நம்மளுடைய அந்த எமர்ஜென்சியோ இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சமாளிக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய வருமானத்துக்குள்ள வாழ கத்துக்கோங்க. லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை வர்ச்சுவல் ஒர்க் அவுட். இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நாங்க போய் வெளியில தான் போய் ஜிம்ல தான் வந்து நாங்க சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இல்லன்னா ஏதாவது ஒரு ஜும்பா கிளாஸ் போய் தான் நாங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு நெனச்சுட்டு, அதுக்காக நெறைய மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுக்கிறாங்க. சும்மா கொஞ்ச நஞ்ச காசெல்லாம் கிடையாது. மினிமம் உங்களுக்கு போனீங்கன்னா ஒரு ₹1000க்கு மேல தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 அந்த மாரி தான் வந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு 2 நாள் போவீங்க. 3வது நாள் வந்து உடம்பு பயங்கரமா வலிக்கும். அதனால அதுக்கப்புறம் ஜிம் போறதையே ஸ்டாப் பண்ணுவேன். அப்ப மெம்பர்ஷிப் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. காசு வேஸ்ட்டு. அதுக்கு பதிலா நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, வர்ச்சுவல் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. நீங்க யூடியூப் சேனல்ஸ் பார்த்தாலே தெரியும். நெறைய பேர் வந்து இந்த மாரி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அத நீங்க வந்து ஏதாவது உங்க உடம்புக்கு ஏத்த மாரி எது இருக்கோ, சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்கு. 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட், 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட்ன்ற மாரிலாம் இருக்கு. அத கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்க போய் காசு செலவு பண்ணி தான் போய் ஒரு ஜிம்ல சேர்ந்து உங்க உடம்ப வந்து நீங்க ஃபிட்டா வச்சுக்கிறணும்னு ஒரு அவசியம் கிடையாது. இதுல நெறைய காசு வந்து இப்ப இருக்கிற நெறைய பேர் வந்து வீணடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதுலயும் சேவ் பண்ணலாம். ஃபிட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹெல்தியாவும் இருக்கணும். நல்ல விஷயங்கள வந்து சாப்பிட்டீங்கனாலே வந்து உங்களுடைய உடம்பு வந்து ஹெல்தியா இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, காசு வந்து மிச்சம் பண்ணலாம்.
ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரூகல் லிவிங் டிப்ஸ் தான். நம்ம எப்படி சிக்கனமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இதில ஏதாவது ஒரு டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 2 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. எவ்வளவு காசு உங்களுக்கு வந்து மிச்சமாகுதுன்றத நீங்க கவனிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.